ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 2 கப்பில் ஜீரக சம்பா அரிசி வச்சு எப்படி தக்காளி சாதம் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கப்பில் 2 கப் ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டேன். பாத்திரம் நல்லா சூடானதும் 50 கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 4 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கூடவே 2 வெங்காயம் மீடியம் சைஸில் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்பவே சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். இந்த டைமில் 3 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம லெமன் போடுறதா இருந்தால் தக்காளி 2 போட்டாலே போதுங்க. நான் லெமன் இன்றைக்கி சேர்க்கல, அதனால் 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 2 வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை, புதினா இலை, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கூடவே தேவையான அளவு ஃபுட் கலர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதே போல் நல்லா வதங்கி வந்ததும் நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு எடுத்துக்கிறேன். 2 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதனால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம நெய் வேணும்னாலும் கடைசியாக சேர்த்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட்லேயும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். கேஸை ஹையில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரலாம் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் கேஸை சிம்மில் வச்சிடலாம். இதே போலே நல்லா ரைஸ் எல்லாம் ஈவனாக பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். மூடிட்டு நம்ம வெயிட் கொடுத்துடலாம். மேலே ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சியும் மேலே வெயிட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி உரலையும் வெயிட் கொடுக்கலாங்க. 3 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக வெந்துட்டுருக்கு. நல்லா உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். இதே போல் லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தக்காளி சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா இல்லைனா எப்படிங்க, அதனால் ஆனியன் ரைத்தாவும் ஒரு முட்டையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.